ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப க்யூட்டாக இருக்கிற பேபி டியரை வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் வந்து பிகினர்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ண நீங்களும் சூப்பராக ட்ரா பண்ண முடியும். வாங்க பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டியருக்கு இயர்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லீஃப் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி க்யூட்டான டியரை உங்களாலேயும் வரைய முடியும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஜா லைன் அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ டியரோட ஃபேஸ் ஷேப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்மால் ஓவல் ஷேப் மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. அப்புறமா அனதர் சைடோட இயர்ஸையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ராயிங் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இயர்ஸை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நேச்சுரல் லுக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்மால் லைன் மாதிரி இயர்ஸ்க்கு போட்டுருங்க. தென் அகைன் வந்து ஃப்ளஃபியான ஒரு டியருக்கு ஹேரை ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ளஃபி ஹேரில் நம்மளுடைய டியர் நம்ம ட்ரா பண்ணியிருக்க டியர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே. நம்ம இப்போ வந்து ஹேண்ட்ஸில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்மாலாக ஹேண்டில் பிரான்ச்லாம் போகிற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்படி டிக்டோவாக ட்ரா பண்ணுறனோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளஃபியான ஹேர் வரைஞ்சிக்கலாம் நெக்கில். நெக்ஸ்ட்டு பாடி ஷேப்பை ட்ரா பண்ண போகிறோம். நெக்கில் இருந்து பாடிக்கு ஸ்மூத் கர்வ் லைனை போடுங்க. டியரோட பாடியை வந்து ஷேப்பாக வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ டிக்டோ அப்படியே பண்ணிவிட்டு வாங்க. நான் இப்போ ஒரு லைன் ஸ்மால் லைன் பெண்ட் பண்ணி கர்வ் அப்படி போட்டுட்ருக்கேன். தென் அகைன் இப்போ வந்து நான் லெக்ஸ்லாம் வரைய போகிறேன். நீங்களும் என்ன மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்மால் ஃப்ளஃபி டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டியரோட பேக் சைடில். அதுக்கப்புறம் க்யூட்டாக பிளாக் ஸ்பாட்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க பாடியில், டியரோட பாடியில். அப்போ தான் வந்து இந்த ட்ராயிங்க்கு நேச்சுரல் டியரோடைய லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து டியருக்கு ஐஸை வரைஞ்சிக்கிறேன். நான் ஏன் மார்க்கர் யூஸ் பண்ணாமல் ஸ்கெட்ச் பெனில் வந்து ட்ரா பண்ணுறேன்னா ஐஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கோட அடோரபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கரில் யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் மார்க்கரில் காட்டியிருக்கேன். நான் ட்ரா பண்ண மாதிரி நீங்களும் யூனிக்காக ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டு வாங்க. ஹைப்ரோஸ்லேருந்து நான் இப்போ ஹைப்ரோஸ் ஷேப் பண்ணிட்டேன். தென் பிளாக் கலரில் ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே ஷேட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் அனதர் ஐஸும் வரைகிறேன். சேம் நீங்கள் நான் எந்த லைனில் போகிறனோ அதே ஷேப்பில் நீங்களும் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி டியர் உங்களாலேயும் வரைய முடியும். நீங்களும் என்ன மாதிரியே இப்போது நோஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நோஸ், மவுத் எல்லாமே டிக்டோவாக வரைஞ்சிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அப்படியே ஒரு பேபி டியர் வந்து நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா நான் ஒன்லி ஸ்கெட்சிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து கலர்ஸ் பண்ணிக்கோங்க. கலரிங்ஸ் கொடுத்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.